ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி க்ரூஸ் ஆஃப் வல்புர்கா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் காமெடி படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 22 minutes இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ரெண்டு பிரதர்ஸ் ஓஜன் மெர்ஜன் ரெண்டு பேரும் பிசினஸ் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பினான்சியலா கொஞ்சம் காசு தேவைப்படுறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்க ஒரு பேய் பங்களாக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்ட்டு அங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளை கூட்டிட்டும் போறாங்க. அது பாத்தீங்கன்னா கவுண்ட் டிராகுலாஸ் கசின்ஸ் அப்படின்றவங்களோடது. அங்க முன்னாடி நடந்த குரோத விஷயங்கள் என்ன, அது திரும்ப நடக்கும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கொடூரமா காமிச்சிருக்க படம் தான் இந்த தி க்ரூஸ் ஆஃப் வல்புர்கா. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னாலும் இது ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு ஹாரர் படம்னா இந்த டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். அதை தான் இவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி யாரும் நடிக்கல. படத்துல வர ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் இவங்க ஹாரரை காட்டுறாங்களோ இல்லையோ ரத்தம் தெறிக்க உள்ள சீன்ஸை காமிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயம் வரதான் செய்யுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. இவங்க கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதவே இல்லை யார் கேரக்டரையும். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேலையும் சுத்தமா சுவாரஸ்யமாவே எழுதி எடுக்கல. இவங்க இது ஒரு ஹாரர் படம்னு கோட் பண்ணாலும் அங்கங்க ஹாரர் எலிமெண்ட்ஸ் வந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாரரை விட இவங்க குரோதமான காட்சிகள் தான் நிறைய வச்சிருக்காங்க. பிளாக் காமெடியும் அங்கங்க ஓகேவா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இவங்க ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா சொதப்புனதுனால பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். படத்துல பயங்கரமா குரோதமான காட்சிகள் எல்லாம் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.